ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். 8th விளாக்கே நான் லேட்டாக தான் போட்டிருந்தேன். பையன் இருந்ததுனால அவனை கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இது வந்துட்டு அரிமான் போயிருந்தேன் இல்லையா சாப்பிட்றதுக்கு ஈத் அன்னைக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம்லாம் இருக்கல. இங்கேருந்தே கிளம்புறதுக்கு வந்துட்டு 2:45 ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு கூட டைம் தெரியல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு 5 ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே 5 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்துட்டு பசங்களுமே குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஹஸ்பண்ட் வந்துட்டு வா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நிறைய கூட்டமாகவுமே இருந்துச்சு. கடற்கரையெல்லாம் போகலை. கடற்கரையிலையுமே நிறையா கூட்டம்லாம் இருந்துச்சு. வெயிலாக இருந்துச்சு, அதனால் போகலை. 2வது வந்து எங்கள் ஊர்லேயும் வந்துட்டு கடற்கரை இருக்குது அப்படிங்கிறதுனால பெருநாக்கடையில் நாங்கள் போகலை. வர வழியில் அப்படியே வந்துட்டு மாங்காய் அன்னாசி பழம்லாம் வாங்கி தந்துருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்தாச்சு. மாங்காய் அன்னாசி பழம்லாம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. நல்லா கட் பண்ணி மிளகா, உப்பெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். எங்கள் ஊரில் வந்துட்டு பாலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கம்மா இருக்கும். சில பேர் ஊரில் கம்மான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் இதை ஊரணின்னு சொல்லுவோம். வந்துட்டோம். பாலத்தை கடந்து தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்குமே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேயுமே நிறையா ஆளுகளாக கூட்டமாக இருந்துச்சு. டீ கடையில் பெரியவங்கள்லாம் இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாஷால்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு பார்த்து இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தாவுடைய தாய் மாமாவுமே இருந்தாங்க. நாங்கள் பேசல. ஆளுங்களோட இருந்து பேசிகிட்டு இருந்ததுனால நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். வண்டி போகுது இல்லையா காரு, அந்த சைடு வந்துட்டு பெருநாக்கடைக்கு போகலாம். என் தங்கச்சி வீடெல்லாம் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்துட்டு அம்மா வீடு இருக்கிறதுனால இப்படியே பார்த்துட்டு போயிடலாம், அம்மா நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து தான் நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம். பசங்களுமே அம்மா கிட்டே போயிட்டு அம்மா முத்தம்லாம் கொடுத்தாங்க, பெருநாக்காசுலாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு சின்ன வயசில் பெருநாக்காசு கொடுக்குற ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பசங்க நம்மளுக்கெல்லாம் யார் பெருநாக்காசு கொடுக்குறாங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ராட்டினத்தில் தான் பசங்களையுமே ஆட வச்சேன். திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கல. ஏன்னா ஹாஸ்டல் போயிடுவான் ஃபஸ்ட்டு பையன். செகண்ட் பையன் வந்துட்டு உடச்சிட்றான். அதனால் வாங்கி கொடுக்கல. ஐஸ்கிரீம், ஜூஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். இது வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டேன். சரி இதையுமே போட்டு விடலாம் அப்படின்னு இதையுமே கண்டினியூ பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சனக்குடி நெக்ஸ்ட் டே போயிட்டோம். மாமியாரை வந்துட்டு பெருநாள் கடைக்கு கூட்டிகிட்டு போகலை. அதனால் வந்துட்டு இடம் இல்லை. அதனால் வந்துட்டு சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும், வெளியில் எங்கேயாவது வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் ஜூஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, மோமோஸு, டீ மாமியாருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். அவங்க எங்கே போனாலும் டீ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாமியாவை ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் காமிக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களையுமே ஹாய் சொல்ல சொன்னேன். பக்கத்தில் இருந்த பையனுமே ஆடிட்டு இருந்தான். பையனை திட்டிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கூட நல்லா இருக்குது, சின்ன பையன் தானே விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே அடுத்த நாள் சண்டேங்கிறதுனால நிறைய பேர் கூட்டமாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஓவர் ரேட்டு தான். அந்தளவுக்கு டேஸ்ட் அந்தளவுக்குலாம் எதுவும் நல்லா இல்லை. சரி போனதுக்காக வாங்கி சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தோம். அங்கேயுமே வெளியில் வந்துட்டு பீச்சில் பையன் குளித்தான். பெருநாள் கடைக்கு போகலே அம்மா நான் குளிக்கவான்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி இங்கே வந்துட்டு எல்லாருமே பசங்க, லேடிஸ் எல்லாருமே ஃபேமிலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. நீனும் குளிக்கிறியாடா அப்படின்னு கேட்டவுடனே உடனே அவங்க டிஷர்ட்டை கழட்டி போட்டு ஓடி போய் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. பையன் மட்டும் தான் குளித்தான். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து அப்படியே வந்துட்டு ஐந்தனி பொங்கலை வந்துட்டு செடி மட்டும் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். போன வருஷமே அரியமானில் தான் சாப்பிட்டோம். இந்த வருஷமே அரியமானுக்கு தான் போயிட்டோம். இங்கே 2, 3 தடவை லீவில் வந்திருக்கோம். சண்டேயில் வந்து சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஜ் பெருநாளைக்கு இங்கே வந்து சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அழகு செடி தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே ரூ. 100 தான் செடி. இப்போ வந்துட்டு ரூ. 150 ரேட் கூடிருச்சு. 2 மல்லிகை செடியும் அழகு செடியும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வர வழியில் ரொம்ப தாகமாக இருந்துச்சு. ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பக்கத்தில் கரும் ஜூஸ் போட்டிருந்தாங்க. நிறையவே கொடுத்துருந்தாங்க கரும் ஜூஸ் எக்ஸ்ட்ராவே. குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.